Hi guys, welcome to Sonia's Cookhouse. இன்னைக்கு ரெசிபி ஒரு சூப்பரான ரவா புட்டிங். இது வந்து நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சே செஞ்சிடலாம். ரொம்ப அதிகமான இன்க்ரீடியன்ஸ் நமக்கு தேவையே இருக்காது இதில். இந்த ரெசிபி ரொம்பவே குவிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு பிளெண்டர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 கப் சீனி, ஒரு 5லேருந்து 6 ஏலக்காய், அப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் வந்து ரவா. நம்ம நார்மலாக கேசரிக்கு யூஸ் பண்ணுற ரவா தான் இது. இதை போட்டு நல்லா ஃபைனான பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஃபைனாக பவுடராக நம்ம அரைச்சாச்சு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில். அதில் ஒரு 1/4 கப் வந்து சீனி ஆட் பண்ணிக்கோங்க. சீனி போட்டோன்னோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சூடில் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். நம்ம டோட்டலாக வந்து 1/2 கப் சீனி யூஸ் பண்ணியிருக்கோம். 1/4 கப் வந்து ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துருக்கோம். 1/4 கப் இப்போவும் கேரமலைஸ் பண்ணுறோம். 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சுகர் ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். நல்லா கேரமலைஸ் ஆகிருக்கும். இதை லைட்டாக ஸ்டர் பண்ணி விடுங்க. அதில் எந்த கிறிஸ்டல்ஸுமே இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக சுகர் கிறிஸ்டல்ஸ் தெரியுது. அதுவுமே கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகணும். எப்படியும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணுங்கள். இது நல்லா கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதும் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம புட்டிங் எதில் செய்ய போகிறோமோ அந்த மோல்டில் இதை வந்து போர் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதில் போர் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. இது நல்லா ஆறட்டும், கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும் ரூம் டெம்பரேச்சரில். அதுக்கு நல்லா நான் வந்து மில்க் புட்டிங் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 கப் பால் எடுத்துக்கோங்க. பால் நல்லா கொதிக்கணும். பால் நல்லா கொதிச்சதும் நம்ம பிளெண்டரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மிக்சரில் ஆட் பண்ணிடுங்க. சுகர், ரவா, அப்புறம் ஏலக்காய் இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரவா இதில் நல்லா குக் ஆகணும். இது நல்லா திக்காக ஆரம்பிக்கும். கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா அதில் லம்ஸ் விழுந்துடக்கூடாது. நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா இது நல்லா குக் ஆயிரும். ரவா வந்து டபுள் சைஸ்க்கு ஆயிரும், நல்லா திக்காயிரும். ரவா புட்டிங் மாதிரி இதில் நிறைய வேரியேஷன்ஸ் ஆஃப் புட்டிங் பண்ணலாம். நான் வந்து பிரெட் புட்டிங்கும் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் வீடியோ அப்லோடடாக இருக்குது. இது மேலே லிங்க் வரும், அதையும் போய் பாருங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். இது ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காயிருக்கும். இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா கூல் ஆகணும். நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நம்ம இதை வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் ப்ரொசீட் பண்ணலாம். இது நல்லா கூல் ஆகட்டும். நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் ஒரு முட்டையை வந்து இதில் அடித்து ஊற்றிக்கோங்க. நான் வந்து அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். எக்கு ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ், ஒரு 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லை இது ஆப்ஷனல் தான். நம்ம ஏலக்காய் போட்டிருக்கனாலே அந்த ஃப்ளேவர் இருக்கும். எனக்கு எக்கு பிடிக்காதனால நான் வந்து வெனிலா எசன்ஸ் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட எக்கு இல்லைனா நீங்கள் வந்து ஒரு 1/4 கப் வந்து தயிர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். எக்கு வேண்டாதவங்களுக்கு ஆப்ஷனல் இது யூஸ் பண்ணலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எக்கு வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் அதில். இதுக்கு நடுவில் நம்ம வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்கு தண்ணி பாய்லிங் வாட்டர் வச்சுக்கலாம். நான் வந்து அந்த எக் மிக்சர் வந்து இதில் கேரமலைஸ் சாஸ் நம்ம போட்டோம்ல அது மேலே இதை ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு லைட்டாக தட்டிட்டு இதை மூடி போட்டு நம்ம தண்ணி கொதிச்சிட்டுனா அது மேலே ஸ்டீமர் பிளேட் போட்டு நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். என்னோடய தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ ஒரு ஸ்டீமர் பிளேட் போட்டு அதுக்கு மேலே இந்த டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்கேன். இதை மூடி போட்டு 30 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. அது நல்லா ஸ்டீம் ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 30 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டீம் ஆகிருக்கும். இதை ரிமூவ் பண்ணிடுங்க. அதுலேருந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும். நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதை வந்து செக் பண்ணி பாருங்கள் இது வெந்திருக்கா இல்லையான்ட்டு. நான் வந்து ஒரு நைஃப் போட்டு செக் பண்ணுறேன். நம்ம நைஃப் க்ளீனாக இருக்குது, அதாவது நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர்லேருந்து ஒரு 2 ஹவர் வரைக்கும் நல்லா ஃப்ரிட்ஜில் சில் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி கூட சர்வ் பண்ணலாம். சில் பண்ணி சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் டீமோல்ட் பண்ணிட்டு இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. பக்கம் கேக் மாதிரி இருக்குது. இல்லை மில்க் புட்டிங்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எக் ஸ்மெல் சுத்தமாக இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு எக் வேண்டானே நீங்கள் வந்து தயிர் யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான புட்டிங் ரெடி. யூஸ்வலாக செய்கிற ஸ்வீட்டோ இல்லை ஸ்நாக்ஸை விட இது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஸ்டீம்டு டிஷ் தான், ரொம்பவே ஹெல்த்தியானது கூட. நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் தான் செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.